நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். எமது இலங்கை திருநாட்டில் ஆத்மீக ஒளிபரப்பிய அவுலியாக்கள் பலர் ஆங்காங்கே அடங்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் கிரீடமாக திகழ்பவர்கள் கொழும்பு மாநகரில் மாண்புடன் மகிமையுடன் இயங்கும் அல் குத்துபு சைலான் வல் கௌது சரந்தீப் அஷேக் உஸ்மான் இப்னு அப்துர் ரஹ்மான் சித்திகி வலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆவார்கள். இவர்களது புனித ஜியாரம் வரலாற்று பெருமை மிக்க இடமாகிய தெமட்ட மரத்தடி பள்ளிவாசலுக்கு அருகாமையில் கருவத்தோட்டம் கொழும்பு 7 என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. சாதி மத பேதமின்றி முவ்வின மக்களும் இங்கே ஒன்று கூடுகின்றனர். இன ஒற்றுமையின் சின்னமாக திகழும் இந்த தர்கா ஷரீஃபில் ஆத்மீக தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், வெளிநாட்டு பிரமுகர்கள் உட்பட அனைவரும் வந்து ஆசி பெற்று செல்கின்றனர். இதுவரை இந்த நாட்டை ஆண்ட ஜனாதிபதிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் உஸ்மான் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தரிசிக்காமல் இருந்ததில்லை. இவர்களது கராமத் என்னும் அற்புதம் நாட்டின் நாலா திசைகளிலும் இருந்து மக்கள் சமுத்திரம் இங்கு வந்து கூடுவதற்கு காரணமாக அமைகின்றது. 1820 ஆண்டு பம்பலப்பிட்டியை வசிப்பிடமாக கொண்ட ஒரு சிங்கள பெண்மணி கருவாத்தோட்டம் வழியாக மருதானைக்கு முட்டியில் எண்ணெய் கொண்டு சென்று வியாபாரம் செய்யும் வழக்கத்தை கொண்டிருந்தார். ஒரு நாள் அப்பெண்மணி வியாபாரத்துக்கு சென்று கொண்டிருக்கும் போது ஒரு மரத்தடியில் கால் தடுக்கி விழுந்தாள். அவள் கொண்டு சென்ற எண்ணெய் முட்டி உடைந்து நொறுங்கிவிட்டது. இதனால் கதறி அழுத அப்பெண்மணியின் முன் ஒரு பெரியார் தோன்றினார். கவலைப்படாதே, இன்னொரு முட்டியை கொண்டு வா, நிலத்தில் உறைந்து கிடக்கும் எண்ணெயை எடுத்து தருகிறேன் என்றார்கள். உடனே அப்பெண்மணி மருதானையில் உள்ள தனக்கு அறிமுகமான மமுனா லெப்பை என்பவரின் வீட்டுக்கு சென்று அவரின் தாயிடம் ஒரு முட்டியை வாங்கிக் கொண்டு வந்தாள். அந்த பெரியார் மீண்டும் தோண்டி உடைந்து போன முட்டியின் இடத்தில் புதிய முட்டியை வைக்கச் செய்து நிலத்தை காலால் மிதித்தார்கள். உடனே அவ்விடத்தில் இருந்த எண்ணெய் ஊற்றெடுத்து முட்டி நிறைந்தது. இவ்விடயத்தை முஸ்லீம்களுக்கு அறிவிக்குமாறு கூறிவிட்டு பெரியார் அவர்கள் மறைந்தார்கள். உடனே எண்ணெய் முட்டியுடன் ஓடோடிச் சென்ற அந்த பெண்மணி மமுனா லெப்பையின் தாயாரிடம் இவ்விடயத்தை கூறினாள். இதனை கேட்ட மமுனா லெப்பை இன்னும் சிலரும் குறிப்பிட்ட இடத்தை அடைந்த போது அங்கே உடைந்த முட்டியும் சிந்திய எண்ணெயின் அடையாளத்தையும் கண்டு ஆச்சரியம் அடைந்தார்கள். உடனே ஃபாத்திஹா ஓதி இந்த வலியுல்லா யார் என்பதை காட்டித் தருமாறு இறைவனிடம் பிரார்த்தித்தார்கள். பின்னர் குறிப்பிட்ட இடத்தில் ஜியாரம் அமைத்து அதற்கு தலைமை நிர்வாகியாக மமுனா லெப்பை அவர்களை அப்பகுதி முஸ்லீம்கள் நியமித்தார்கள். எனினும் யார் இந்த வலியுல்லா என்பதை யாரும் கண்டுபிடிக்கவில்லை. மேற்படி சம்பவம் நடந்து 27 வருடங்களுக்கு பின்னர் 1847 ஆண்டு மகரிபு தேசத்தில் இருந்து அஷேக் அலி ஜபரூத் மௌலானா என்னும் மார்க்க பெரியார் கொழும்புக்கு வந்து மர்தானை பள்ளிவாசலில் தங்கியிருந்தார்கள். இந்த பெரியாரிடம் மேற்படி சம்பவங்களை பற்றி அறிவிக்கப்பட்டது. இதனை கேள்வியுட்ட சங்கைக்குரிய பெரியார் அவர்கள் ஒரு வெள்ளிக்கிழமை தினத்தன்று சிலருடன் ஜியாரத்துக்கு நேரடியாக விஜயம் செய்து ஜியாரத்து செய்த பின்னால் பெரியார் ஜபரூத் மௌலானா அவர்கள் ஆத்மீக வலிமையினால்
அடங்கப்பட்டிருக்கும் உஸ்மான் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் பேசினார்கள். உரையாடலுக்கு பின் அங்கு கூடியிருந்தவர்கள் மத்தியில் பின்வருமாறு சொன்னார்கள். வல்லமையுள்ள இறைவன் கண்ணியமும் மேன்மையும் பொருந்தியோர் வலியுல்லாவை நமக்கு தந்திருக்கிறான். இவர்களது பெயர் சையது உஸ்மான் இப்னு அப்துர் ரஹ்மான் சித்திகி ரலியல்லாஹு அன்ஹு என்பதாகும். இவர்கள் அரேபியாவில் இருந்து இலங்கைக்கு வந்தார்கள். இங்கு பாவா ஆதம் மலையில் சில காலம் தங்கிவிட்டு அங்கிருந்து தஃப்தர் ஜெயிலானிக்கு புனித யாத்திரை சென்று இறுதியாக கொழும்பில் வந்து வஃபாத்தாகிவிட்டார்கள் என கூறி முடித்தார்கள். அந்த மகான் அடங்கியிருக்கின்ற ஜியாரத்தை நோக்கி இன்று எங்களுடைய இலங்கை திருநாட்டில் நாலா பக்கங்களிலும் இருந்து மக்கள் வருகை தருகிறார்கள். வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற பிரமுகர்களும் அந்த நாதாக்களை நாடி வருகிறார்கள். அந்த ஜியாரத்திலே வருடம் ஷஅபான் மாதம் பிறை 15 ஆகும் பொழுது மாபெரிய கந்தூரி விழாக்களும் நடைபெறுகிறது. அத்தோடு அந்த ஜியாரத்துக்கு அருகாமையில் 3 மாடிகளை கொண்ட மாபெரியோர் இறை இல்லம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இறை இல்லத்திலே வாரம் ஜும்மா தொழுகைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுகின்றார்கள். அந்த பள்ளிவாசலிலே இறை விசுவாசிகள் இறை நேசர்களுடைய மகிமைகள் எல்லாம் பரவலாக போதிக்கப்படுகிறது. யா அல்லாஹ், அந்த மகானுடைய பரக்கத்தினால் ஈருலக பாக்கியத்தையும் நீ எங்கள் அனைவருக்கும் தருவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.